இந்த 22வது ஆண்டை காண செய்த தேவனுக்காக எழுந்து பலமாக கரம் தட்டி இந்த திறப்பின் வாசல் ஜெபத்தை நடக்கும்படியாக கர்த்தர் பாராட்டிய தயவுக்காக திருவிக்காக நன்றி சொல்கிறேன். நன்றி ஆண்டவரே, கர்த்தாவின் ஸ்தோத்திரம். தேங்க்யூ. தயவுசெய்து அமருங்கள். பிரியமானவர்களே, இந்த 22ஆம் ஆண்டின் திறப்பின் வாசல் ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சார்பிலும் விசேஷமாக இந்த 22 ஆண்டுகளும் இந்த திறப்பின் வாசல் ஜெப கூட்டத்தை மிகவும் சிறப்பாக நம்மை உற்சாகப்படுத்தி நடத்தி வருகிற இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் சார்பிலும் மற்றும் இந்த கூட்டங்களுக்கு உதவி செய்யும்படியாக துணை நிற்கக்கூடிய 4 சபைகளுக்கும் கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்ம எல்லாம் விசேஷமானவர்கள். ஆண்டவர் நம்மை இங்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நான் நம்புகிறேன் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் இந்த நாளிலே. அல்லேலூயா. ஏனென்றால் இயேசுவுக்கு 12 சீஷர்கள் இருந்த போதிலும் கூட 3 சீஷர்களை மாத்திரம் மறுரூப மலைக்கு அழைத்து சென்றார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டு ஒரு விசேஷித்த ஒரு அனுபவத்திற்குள்ளாக நடத்தும்படியாக அழைத்து சென்றார். ஆகினால் இந்த 3 நாட்கள் விசேஷ அனுபவங்களை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எதிர்பார்ப்போம். ஆமென். ஒவ்வொரு ஆண்டும் இந்த கூட்டத்திற்கு வரும் பொழுதெல்லாம் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் உணர்கிறேன், அநேகருடைய சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். உங்களுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையிலே ஒரு புதிய உற்சாகம், ஒரு வேகம் கடந்து வரும். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்றீங்க? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நிச்சயமாக. ஆகையால் இந்த 22 ஆண்டுகளும் கூட நம்மை இந்த திறப்பின் வாசல் ஜெபத்தின் மூலமாக நடத்தி வருகிற இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்திற்கு நாம் அதிகமாக கடன் பட்டு இருக்கிறோம். அன்பின் கடன் மாத்திரமல்ல, அவர்களாகவே ஒவ்வொரு ஆண்டும் தங்களுடைய சொந்த செலவிலே இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இந்த தேசத்திலே இருக்கக்கூடிய சபைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், விசேஷமாக ரட்சிக்கப்படாத நம்முடைய இந்திய ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று பிரதர் மோகன் சி லாசரஸ் அவரோடு கூட இணைந்து வரக்கூடிய அன்பான டீம் மெம்பர்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த ஜெப பாரத்துக்காக என் தேவனை நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக சிங்கப்பூர் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த ஊழியத்திற்காக நாம் கடன் பட்டிருக்கிறோம். நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆகினால் இந்த காலை வேளையிலும் சிங்கப்பூர் சபையின் சார்பிலே, நம்முடைய தேசத்தின் சார்பிலே இயேசு விடுவிக்கிறார் ஊழிய குழுவினரை நான் ஒவ்வொரு பேரையும் சொல்லும் பொழுது உற்சாகமாக கரம் தட்டி நீங்க வரவேற்க போகிறேன். முதலாவதாக நம்முடைய அன்பு சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களை அன்போடு வரவேற்போம். நேற்றைய தினத்திலே பெண்கள் கூட்டத்திலே பேசின அவருடைய அன்பு மனைவி சிஸ்டர் ஜாய்ஸ் அவர்களையும் கூட நாம் அன்போடு வரவேற்போம். பெண்ணாலே நிற்கிறாங்க. அது மாத்திரமல்ல, பிரதர் மோகன் சி லாசரஸோடு பல ஆண்டுகளாக அவருடைய ஊழியத்திலே இணைந்து தனி ஊழியம் இருந்தாலும் கூட அவரோடு கூட ஒரு உற்ற சகோதரராய் ஆண்டுடைய வார்த்தை ஒவ்வொரு ஆண்டும் கூட நம் மத்தியிலே பகிர்ந்து வருகிற பிரதர் அப்பாதுரை அவர்களையும் கூட நாம் அன்போடு வரவேற்கிறோம். மற்றும் இந்த இயேசு விடுவிக்கிறார் குழுவிலே நம்மை உற்சாக பாடல்களை நடத்தும்படியாக வந்திருக்கிற பிரதர் பன்னீர் செல்வம் அவர்களையும் கூட நாம் வரவேற்போம். மிகவும் அழகாக பாடக்கூடிய ஒரு சகோதரர். இந்த நாளிலும் கூட நம்மை தேவ வார்த்தையினாலும் மற்றும் ஜெபத்திலே நடத்தும்படியாக வந்திருக்கிற பிரதர் சாம் அவர்களையும் கூட வரவேற்போம். இசைக்கருவிகள் மூலமாக நம்மை வழிநடத்தும்படியாக ராஜ்குமார் அவர்களையும் வரவேற்போமாக. தேவன் நல்லவர். இந்த நாளிலும் கூட நான் சொன்ன வண்ணமாக இந்த 3 நாள் கர்த்தர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே விசேஷ அனுபவங்களை கொடுக்க போகிறார். இந்த விசேஷ அனுபவங்களை பெற்று நம்முடைய சொந்த சபைகளிலே நாம் பலத்த ஒரு ஆசீர்வாதமாக விளங்க போகிறோம். இந்த தேசத்திற்கு ஒரு பலத்த ஆசீர்வாதமாக இருக்க போகிறோம். என்னில் இருப்பவர் பெரியவர், சாத்தானே உன்னை காட்டிலும்
என்னில் இருப்பவர் பெரியவர் பெரியவர். சொல்லுங்க, சாத்தானே உன்னை காட்டிலும் என்னில் இருப்பவர் பெரியவர் பெரியவர். என்ன செய்ய முடியும் உன்னால் என்னை, என்ன செய்ய முடியும் உன்னால் என்னை. ஆகாக என்னில் இருப்பவர் பெரியவர் பெரியவர். சாத்தானே உன்னை காட்டிலும் என்னில் இருப்பவர் பெரியவர் பெரியவர். அது அறிக்கை தானே, என்னில் இருப்பவர் பெரியவர். சாத்தானை பார்த்து நல்ல நல்ல கைதட்டி சொல்லுங்க, என்னில் இருப்பவர். நான் இயேசுவுக்கு சொந்தம் சொந்தம். சாத்தானே நான் இயேசுவுக்கு சொந்தம் சொந்தம். சொல்லுங்க, நான் இயேசுவுக்கு சொந்தம் சொந்தம். சாத்தானே நான் இயேசுவுக்கு சொந்தம் சொந்தம். என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இயேசுவுக்கே சொந்தம். என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இயேசுவுக்கே சொந்தம். என்ன செய்ய முடியும் உன்னால் என்னை, என்ன செய்ய முடியும் உன்னால் என்னை. ஆகாக என்னில் இருப்பவர் பெரியவர் பெரியவர். சாத்தானே உன்னை காட்டிலும், சாத்தானை பார்த்து என்னில் இருப்பவர் பெரியவர் பெரியவர். அந்த வார்த்தை சொல்லுங்க, சாத்தான் கேட்கட்டும். நான் ரத்தத்தாலே மீட்கப்பட்டேன். சாத்தானே நான் ரத்தத்தாலே மீட்கப்பட்டேன். சொல்லுங்க, நான் ரத்தத்தாலே மீட்கப்பட்டேன். சாத்தானே நான் ரத்தத்தாலே மீட்கப்பட்டேன். என் இயேசு ராஜா ரத்தத்தாலே ஜெயித்திடுவேன் உன்னை. என் இயேசு ராஜா ரத்தத்தாலே ஜெயித்திடுவேன். இப்படி சொல்லுங்க, என்ன செய்ய முடியும் உன்னால் என்னை, என்ன செய்ய முடியும் உன்னால் என்னை. ஆகாக என்னில் இருப்பவர் பெரியவர் பெரியவர். சாத்தானே உன்னை காட்டிலும் என்னில் இருப்பவர் பெரியவர் பெரியவர். ஆமென். சொல்லுங்க விசுவாசத்தோடு. நான் அதிகாரம் பெற்றிருக்கிறேன். சாத்தானே நான் அதிகாரம் பெற்றிருக்கிறேன். நான் அதிகாரம் பெற்றிருக்கிறேன். சாத்தானே நான் அதிகாரம் பெற்றிருக்கிறேன். உன்னை துரத்த இயேசு நாமத்தினால் அதிகாரம் பெற்றேன். உன்னை துரத்த இயேசு நாமத்தினால் அதிகாரம் பெற்றேன். என்ன செய்ய முடியும் உன்னால் என்னை, என்ன செய்ய முடியும் உன்னால் என்னை. ஆகாக என்னில் இருப்பவர் பெரியவர் பெரியவர். சாத்தானே உன்னை காட்டிலும் என்னில் இருப்பவர் பெரியவர் பெரியவர். திரும்ப சொல்லுங்க, என்னில் இருப்பவர் பெரியவர் பெரியவர். சாத்தானே உன்னை காட்டிலும் என்னில் இருப்பவர் பெரியவர் பெரியவர். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு சொந்தமாய் கொண்டு பாடு. நான் இயேசுவுக்கு சொந்தம். சாத்தானை பார்த்து சொன்னேன்னா உங்க பக்கத்துல வரவே மாட்டான். இல்லை நான் இன்னும் ஒரு ஆளுக்கு சொந்தம்னா அப்போ நீ எனக்கும் சொந்தம்னு வந்து உட்காந்துக்கிடுவான். ஹல்லேலூயா. நான் இயேசுவுக்கு சொந்தம். நான் அதிகாரம் பெற்றிருக்கிறேன். யாருடைய நாமத்தினால? ஜனாதிபதி நாமத்தினாலேயா? ஊழியக்காரருடைய நாமத்தினாலேயா? இயேசுவின் நாமத்தினால நான் அதிகாரம் பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை சொன்னா தாங்க பிசாசு ஓடுவான். வேற எங்கெங்க பன்னீர்செல்வம் இல்லை ஐயா மார்க நாமம் மோகன் நாமம் சொன்னாலே யாரும் போக மாட்டான். அவன் பழையபடி இன்னும் 7 பேரை கூட்டிட்டு வந்துடுவான். அப்படியா சொல்ற? இன்னும் 7 பேரை கூட்டு வரணும். இயேசுவின் நாமம் அதுதான் இனிதான நாமம். பாருங்க, மூச்சு விட்டு பாருங்களேன். நீங்க மூச்சு விடுங்களேன், மேலே இழுங்க. என்ன இப்படி அமைதியாக இருந்தால் மூச்சே விட மாட்டீங்களா? மூச்சு விட்டு பாருங்க, என்ன சொல்லுது? அவங்க உட்காருவாங்க, நீங்க ஏன் அவங்கள பார்க்குறீங்க? அவங்க பாட்டு உட்காரும். இது இங்கே இந்தியாவிலையும் மூளை முடுக்கல, எனக்கு உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் அப்படியே பார்த்து யார் எவர் என்ன சேலை கொடுத்துருக்காங்க, கை நிறைய வளையல் போட்டிருக்காங்களா, என்ன ஏதுன்னு பார்த்து உட்கார வரைக்கும் விடுறதில்லை.
அவங்க பாட்டு உட்காந்து கை தட்டுவாங்க, இல்லாட்டி சும்மா உட்காந்துருப்பாங்க. நீங்கள் கவனிங்க. ஹல்லேலூயா. நல்லா கைகளை தட்டி இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். ஆமென். அதை நீங்கள் ஒவ்வொரு நாள் அறிக்கையிடணும். அப்படின்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சரி, இன்னொரு பாடலை பாடுங்க. கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். எது குறித்தும் கலங்காதீங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் வந்துட்டீங்க. திரும்பி போகும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு கடந்து செல்வீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்காக அற்புதம் செய்கிற இயேசு இங்கே தான் உலாவிக் கொண்டு இருக்கிறார். பாருங்க, அவர் துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவரா. ஆராதனை நடுவில் போடலை. துதிக்க ஆராதனைக்கு வித்தியாசம் இருக்கு. எப்போ நம்ம துதிக்க ஆரம்பிக்கிறோமோ இயேசு இங்கே வந்து விட்டார். ஹல்லேலூயா. நம்ம தான் ஒரு நேரம் சொல்லிட்டு அடுத்த நேரம் மாறிடுவோம். ஆனால் இயேசு இங்கே வந்து இருக்கிறார். கைகளை தட்டி ஆனவங்க நன்றி செலுத்துங்க. இயேசு உங்கள் நடுவில் தான் இருக்கார். நீங்கள் கை தட்டினாலும் கை தட்டாவிட்டாலும் ஒரு கிருபை தான். சில கை தட்டாமடி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அது பெரிய கிருபை. கைதட்டி உச்சாமல் இருப்பாங்க, அது ஒரு பெரிய கிருபை. தாவீது காலின மகா கிருபை. ஹல்லேலூயா. சரி, கலங்காதே கலங்காதே அந்த பாடலை பாடலாம். கைதட்டுங்களேன். இந்த பாட்டு அப்படியே பாடணும். கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். திரும்ப சொல்லுங்க. கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். கண்ணீர்கள் யாவையும் மாற்றிடுவார், கவலைகள் யாவையும் நீக்கிடுவார். கண்ணீர்கள் யாவையும் மாற்றிடுவார், கவலைகள் யாவையும் நீக்கிடுவார். கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். எல்லாரும் சொல்லுங்க. கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். நல்லா தட்டுங்க, கைகளை தட்டி. கலங்காதீங்க, சந்தோஷமா பாடுங்க. கேட்கட்டுமே கை கட்டது. அற்புதம் உனக்கு செய்திடுவார், அதிசயமாய் உன்னை நடத்திடுவார். அற்புதம் உனக்கு செய்திடுவார், அதிசயமாய் உன்னை நடத்திடுவார். கலங்காதே கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். மனிதரின் அன்பு மாறிவிடும், மாறாத இயேசு உன்னை நடத்திடுவார். மனிதரின் அன்பு மாறிவிடும், மாறாத இயேசு உன்னை நடத்திடுவார். கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். கலங்காதே நீ அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். அப்படியே மெதுவா கை தட்டி. ஒருபோதும் மறவாத இயேசு உண்டு.
ஒருபோதும் மறவாத இயேசு உண்டு, ஒரு நாளும் விட்டுப்பட்டு போவதில்லை. ஒருபோதும் மறவாத இயேசு உண்டு, ஒரு நாளும் விட்டுப்பட்டு போவதில்லை. கலங்காதே கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். கலங்காதே கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். சிலுவையின் நிழலில் ஆறுதலே, சிலுவையின் நிழலில் ஆறுதலே, சிலுவையின் நிழலில் அடைக்கலமே. சிலுவையின் நிழலில் ஆறுதலே, சிலுவையின் நிழலில் அடைக்கலமே. கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். கலங்காதே, எல்லாரும் சொல்லுங்க. அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். அற்புதம் உனக்கு செய்திடுவார், அதிசயமாய் உன்னை நடத்திடுவார். அற்புதம் உனக்கு செய்திடுவார், அதிசயமாய் உன்னை நடத்திடுவார். கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். எல்லாரும் சொல்லுங்க. கலங்காதே நீ கலங்காதே, அன்பான நடத்திடுவார். மனித அன்பு மாறிவிடும், மாறாத இயேசு உன்னை நடத்திடுவார். மனிதரின் அன்பு மாறிவிடும், மாறாத இயேசு உன்னை நடத்திடுவார். கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். அறிக்கையிடுங்க. கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். ஒருபோதும் மறவாத இயேசு உண்டு, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருபோதும் மறவாத இயேசு உண்டு, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். சிலுவையின் நிழலில் ஆறுதலே, சிலுவையின் நிழலில் அடைக்கலமே. சிலுவையின் நிழலில் ஆறுதலே, சிலுவையின் நிழலில் அடைக்கலமே. கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். அல்லேலூயா. ஒருபோதும் மறவாத இயேசு உண்டு. ஒருபோதும்னா ஒரு இமைப்பொழுதும் மறக்காத இயேசு. ஒரு இமைப்பொழுதும் மறந்து அவ்வளோதான், நம்ம உலகத்தில் வாழவே முடியாது. வாழ்ந்துருவீங்களா? சவால் விடுறீங்களோ? வாழ்ந்துருவேன்னு.
வாழ முடியாது. ஒரு இமைப்பொழுது இயேசு மறந்தாருன்னா அந்த உலகத்துல நம்ம ஜீவிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அந்த இயேசு இங்க தாங்க இருக்கிறாரு. ஒருபோதும் மறவாத இயேசு இங்கதான் நம்மத்திலே உலாவி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இன்னொரு பாடலை நாம் பாடலாம். எலியாவின் தேவனும் நீர்தான் ஐயா, கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. இந்த 3 நாள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றும், எலியாவை போல எலிசாவை போல பாகால் முன்பாக வைராக்கியத்தோடு சவால் விட்டு ஜெபிக்கக்கூடிய கிருபை தாருன்னு சொல்லி அப்படியே ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஏனதானோ வந்துட்டு போனோம் இருக்கக்கூடாது. 22 23 வருஷமா வர்றோம். ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? என்ன அமைதியா இருந்த பார்த்துல ஒண்ணுமே இல்லை போல இருக்க. கைகளை தட்டுங்களேன். பிரயோஜனம். ஆமே, தேசத்தை ஆண்டவர் மாற்றி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. நல்லா கை தட்டுங்க. முன்னாடி ஏமா நல்லா தட்டுங்களேன். அப்படி எல்லாருமே தட்டுங்க. அப்படி உற்சாகமா. சரி, அந்த பாடல் எலியாவின் தேவனும் நீர்தான் ஐயா என்ற பாடல். தம்பி சரி, அந்த பாடலை பாடல். ஜெபத்தோடு ஆண்டவரை எலியாவை போல என்ன மாற்றும், ஜெபிக்கிறவளாய் மாற்று என்று சொல்லி பாட போறேன். அப்படியே கைதட்டி ஜெப பாடல், ஜெபத்தோடு பாடணும். எலியாவின் தேவனும் நீதான் ஐயா, கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. எலியாவின் தேவனும் நீதான் ஐயா, கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. எலியாவை போல உந்தன் முன்பு உறுதியாய் எழுந்திட பலன் தாருமே. எலியாவை போல உந்தன் முன்பு உறுதியாய் நின்றிட பலன் தாருமே. எலியாவின் தேவனும் நீதான் ஐயா, கருத்தாக ஜெபித்திட கிருபை தாரோ. கேளுங்க. எலியாவின் தேவனும் ஐயா, கருத்தாக ஜெபித்திட கிருபை தாரோமே. பாகால் முன்பை நான் உயர்த்திடவே பலமான வல்லமை தாரும் தேவம். பாகால் முன்பை நான் உயர்த்திடவே பலமான வல்லமை தாரும் தேவம். சத்ருக்கள் முன் வீழ்ந்திடவே வானத்தினக்கினி ஓற்றோமையாம். சத்ருக்கள் முன் வீழ்ந்திடவே வானத்தினக்கினி ஓற்றோமையாம். எலியாவின் தேவனும் நீதான் ஐயா, கருத்தாக ஜெபித்திட கிருபை தாரோ. சொல்லுங்க. எலியாவின் தேவனும் நீதான் ஐயா, கருத்தாக ஜெபித்திட கிருபை தாரோமே. யோர்தானை போலிக்கும் பெரும் தடைகள் அபிஷேகத்தால் இன்று விலகிடவே. யோர்தானை போலிக்கும் பெரும் தடைகள் அபிஷேகத்தால் இன்று விலகிடவே. அக்கினி அபிஷேகம் இப்பொழுதே என் மீது ஓற்றிட வேண்டுமை. கலைவும் அக்கினி அபிஷேகம் இப்பொழுதே என் மீது ஓற்றிட வேண்டுமையாம். எலியாவின் தேவனும் நீதான் ஐயா. சொல்லுங்க. கருத்தாக கிருபை தாருமே. எலியாவின் தேவனும் நீதான் ஐயா, கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. பாகால் முன்பை நான் உயர்த்திடவே பலமான வல்லமை தாரும் தேவம். பாகால்
நான் உயர்த்திடவே பலமான வல்லமை தாரும் தேவாம் சத்ருக்கள் முன் வீழ்ந்திடவே வானத்தினக்கினி ஊற்றோமையாம் சத்ருக்கள் முன் வீழ்ந்திடவே வானத்தினக்கினி ஊற்றோமை சொல்லுங்க எலியாவின் தேவனும் நீதானையா கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே எலியாவின் தேவனும் நீதானையா கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே யோர்தானை போல் நிற்கும் பெரும் தடைகள் அபிஷேகத்தாயென்று விலகிடவே யோர்தானை போல் நிற்கும் பெரும் தடைகள் அபிஷேகத்தாயென்று விலகிடவே அக்கினி அபிஷேகம் இப்பொழுதே என் மீது ஊற்றிட வேண்டும் ஐயா அக்கினி அபிஷேகம் இப்பொழுதே என் மீது ஊற்றிட வேண்டும் ஐயா எலியாவின் தேவனும் நீதானையா கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே எலியாவின் தேவனும் நீதானையா கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. சரி, அப்படியே எழுந்திருங்களேன். வேகமா ஒரே ஒரு பாடலை பாடி அப்படியே ஆராதித்து அடுத்த பதிக்குள்ள செல்லலாம். எழுந்திருங்க. வார்த்தையிலே வல்லவரே செயல்களில் மகத்துவ மாணவ சொல்லுங்க. வார்த்தையிலே வல்லவரே செயல்களில் மகத்துவ மாணவரே கிருபையிலே பரிபூரணரே கிருபையிலே பரிபூரணரே ஆராதனை உமக்காராதனை ஆராதனை உமக்காராதனை ஆராதனை ஆராதனை சீரே சுராஜனுக்கு ஆராதனை 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 சீரே சுராஜனுக்கு ஆராதனை மனதோருக்கம் உள்ளவரே மன்னிப்பதில் வள்ளல் நீரே மனதோருக்கம் உள்ளவரே மன்னிப்பதில் வள்ளல் நீரே மனமிரங்கும் தெய்வம் நீரே மனமிரங்கும் தெய்வம் நீரே ஆராதனை உமக்காராதனை ஆராதனை உமக்காராத ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை சீரே சுராஜனுக்கு ஆராதனை 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 சீரே சுராஜனுக்கு ஆராதனை தாயை போல் அணைப்பவரே தந்தையை போல் சுமப்பவரே தாயை போல் அணைப்பவரே தந்தையை போல் சுமப்பவரே நண்பனை போல் அரவணைப்பவரே நண்பனை போல் அரவணைப்பவரே ஆராதனை உமக்காராதனை ஆராதனை உமக்காராதனை ஆராதனை
ஆராதனை சீரேசுராஜனுக்கு ஆராதனை 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 சீரேசுராஜனுக்கு ஆராதனை அற்புதமே அதிசயமே ஆரோதலில் நாளிடமே அற்புதமே அதிசயமே ஆரோதலின் புகலிடமே மறைவிடமே என் உறைவிடமே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்காராதனை ஆராதனை உமக்காராலம் ஆராதனை ஆராதனை சீரேசுராஜனுக்கு ஆராதனை 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 சீரேசுராஜனுக்கு ஆராயலம் சொல்லுங்க ஆராதனை ஆராதனை சீரேசுராஜனுக்கு ஆராதனை 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 சீரேசுராஜனுக்கு ஆராதனை 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 சீரேசுராஜனுக்கு ஆராதனை. அப்படியே கண்களை மூடி ஆராதனை ஆராதனை சீரேசுராஜனுக்கு ஆரா. எல்லாரும் வலது கருத்து உயர்த்தி வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆராதனை ஆராதனை சீரேசுராஜனுக்கு ஆராதனை. ஒருமித்து ஆராதனை ஆராதனை சீரேசுராஜனுக்கு ஆராதனை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவ சபையில தேவ இளைஞர்கள் இருக்கிறார். ஆமென். துதிகளின் நடுவில் வாசனைகள தேவன் அவர் நம் நடுவில் பிரசன்னராய் இருக்கிறார். ராஜாதி ராஜாவாய் நம் நடுவில் வந்திருக்கிறார். தேவாதி தேவனாய் நம் நடுவில் வந்திருக்கிறார். கர்த்தாதி கர்த்தராய் நம் நடுவில் பிரசன்னராய் இருக்கிறார். கொஞ்ச நாளத்திலிருந்து ஆண்டவரை நாம் வரவேற்கலாமா? அடித்தளத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரமாகிறேன். Thank you Lord. Hallelujah. 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 Oh Jesus. Hallelujah. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே.
Thank you, Lord. Hallelujah.